ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி டேஸ்டான சுவையான மொச்சக்காய் குழம்பு பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதோட நன்மைகள் எல்லாமே வீடியோ எண்டில் நம்ம பார்ப்போம். செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சட்டியை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணும்போது தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு எவ்வளோ அதிகம் போடுறோமோ அந்த அளவுக்கு இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் சின்ன வெங்காயமும் எந்த அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் போடுறோமோ இதுவும் நல்ல ஹெல்த்தியானது, டேஸ்ட்டும் நமக்கு அதிகமாக தரக்கூடியது. இங்கே நான் முருங்கைக்காய் போடுறேன். நீங்கள் சப்போஸ் முருங்கைக்காய் இல்லை கத்திரிக்காய் இருந்தாலும் நீங்கள் கத்திரிக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய காய்கள்லாம் போட்டோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு காய் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, முருங்கைக்காய் இல்லை கத்திரிக்காய். முருங்கைக்காய் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ முருங்கைக்காவை நம்ம அதில் போடுறோம். ப்ளஸ் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். தக்காளியும் நம்ம அதிகமாக எடுக்க தேவையில்ல. ஒரு தக்காளி நல்ல நாட்டு தக்காளியாக இருந்தால் நல்லது. ஓகேயா, இதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா மொச்சக்காயை ஒரு 4 விசில் வச்சு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. அதில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷன் தான் நெய் ஊற்றுறது. அதே மாதிரி கொஞ்சோண்டு புளியும் ஊற வச்சுருங்க. இப்போது நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு இதை மூடி வைக்கிறோம் கொஞ்சம் நேரம் வேகிறதுக்காக. நார்மலாக தக்காளி வெந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா 2 வரமிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதை நார்மலாக கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் இது இந்த குழம்பை நம்ம 4 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த சமயத்தில் இந்த மிளகாவோட அந்த குழம்பு சேர்ந்து அதை எடுத்து சாப்பிடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மிளகாய் நம்ம போடுறது. அது முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் வெந்திருக்கு தக்காளி, அதனால் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தூள். ஓகே, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. ப்ளஸ் மிளகாத்தூள். ரொம்ப உரப்பு வைக்காமல் ஒரு நார்மல் உரப்பாக இருக்கும்போது தான் இதை சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சோண்டு மிளகாத்தூள், இதை 3ஐயும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா இலக்கி கொடுத்துருங்க. இப்போ கொஞ்சோண்டு சாம்பார் தூள் போடுறோம். சாம்பார் தூள் போட்டிங்க அப்படின்னா இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் நமக்கு தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சாம்பார் தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஃபுல்லுமே நம்மளோட ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. கருகிருச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ இதை போட்டுட்டு நீங்கள் இது மாதிரி இலக்கி கொடுங்க. கொஞ்சம் இலக்கி கொடுத்து பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க அந்த மொச்சக்காயை இதில் நம்ம போட்டுடலாம். இதை நார்மலாக இங்கிலீஷில் ஃபீல்டு பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டியும் இருக்குது. இங்கே நான் எடுத்துக்கிறது வெள்ளை கலர் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியானது இந்த பீன்ஸு. இது 4 விசில் வச்சாவே போதும், நார்மலாக நல்லா வெந்துடும். ஓகே, அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து தான் நான் போட்டிருக்கேன். இப்போது அதாவது கொஞ்சோண்டு புளி ஊற வைக்க சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த புளி ஊற வச்சதை நல்லா கட்டியாக கரைச்சி எடுத்துகிட்டு இதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் இப்போ நல்லா தண்ணியாக இருக்கிறது வெந்ததுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் கட்டியாயிரும். கட்டி ஆனதுக்கப்புறம் இது ஆப்ஷன் தான் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றுறது. பட் தேங்காய் பால் ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம தேங்காய் பால் ஊற்றுறது. நான் இப்போது தேங்காய் அரைச்சி அதோட பால் மட்டும் எடுத்திருக்கேன். பால் எடுத்து நான் இப்போ இதில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இலக்கி கொடுத்துட்டு இதுவுமே அப்படியே சிம்லேயே இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் இது கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும். இந்த பால் நீங்கள் ஊற்றலை அப்படின்னா இதுக்கு பதிலாக கொஞ்சோண்டு வெல்லம் போட்டிங்கனாவே ஒரு புளிக்குழம்பு மாதிரி ஒரு பதத்தில் வரும். பட் தேங்காய் கரைச்சி அதோட சாறை மட்டும் எடுத்து நீங்கள் ஊற்றி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முடித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை இது மாதிரி தூவிடுங்க மேலே. அது தூவினதுக்கப்புறம் நம்ம இதை வரவிட போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சட்டியில் கொஞ்சோண்டு இதுக்குமே இந்த ஹோல் ப்ராசஸ்க்குமே நம்ம ஃபுல்லுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு ப்ளஸ் கொஞ்சோண்டு வெந்தயம் ப்ளஸ் கருவேப்பிலை. இந்த மொச்சக்காய் வாய்வு இருக்கிறனால, அதாவது கேஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வருன்றனால, கேஸ் ட்ரபிள் இருக்கிறனால நீங்கள் ஆஸ்பெட்டோஸ் போடுங்க. அதாவது நம்மளோட பெருங்காய பொடி போடுறது நல்லது. பெருங்காய பொடி கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க. ஓகே, போட்டுட்டு இதை ஜஸ்ட் ஒரு 2 இலக்கிட்டு நம்ம இந்த குழம்புல ஊற்றிட்டா சுவையான டேஸ்டான மொச்சக்காய் குழம்பு ரெடி. நம்ம வீடியோ பிகினிங்கில் பார்த்தோம் இதனால் என்ன நன்மை அப்படின்னு சொல்லிட்டு.
நிறைய பேர் இந்த குழம்பு வந்து வச்சு சாப்பிட மாட்டாங்க. பட் ரொம்ப ரிச் நியூட்ரிஷன் நிறைஞ்ச ஒரு ஒரு காய், ஒரு ஃபைபர் நிறைஞ்ச கண்டென்ட் உள்ள ஒரு பீனுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளோட மொச்சக்காய் தான். இந்த மொச்சக்காய் குழம்ப நீங்கள் நல்லா பண்ணிவிட்டு இது 2 நாள் 3 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டானது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர், மினரல், B1, C அண்ட் A அண்ட் இம்யூனிட்டி எனர்ஜி, ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூ ஹார்ட்டில் இருக்கோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. ஓகே, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மொச்சக்காயை வந்து எல்லோரும் வீட்டில் பண்ணி பார்த்து சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் சாப்பாட்டில் அரைச்சி கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணியிருக்கீங்களான்றதும் கமெண்ட் பண்ணுங்கள்.